உலகிலையும் சரி, உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து 84 லட்சம் யோனிப்பதத்துக்கும் ஒரு மர்மலட்சியோ அல்லது வாழ்க்கையினுடைய மாற்றத்தையோ முன்னேற்றத்தையோ உயர்வை கொடுக்கறது குரு தான் காரணம். யாரெல்லாம் அவசியம் ஆலயம் செல்லணும், இல்ல எல்லோருமே செல்லணுமா? அன்றைக்கு என்ன மாதிரியான ஒரு வழிபாடு நம்ம செஞ்சோம்னா அந்த குருவினுடைய முழு பலன் நமக்கு கிடைக்குமா? குடும்பம் சார்ந்து குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் நிவர்த்தியாகி இயல்பாகவே மக்கள் மனமகிழ்ச்சியோட வாழக்கூடிய அடிப்படை பொருளாதாரம் என்னங்க? குரு இருந்த இடத்த நமக்கு கெடுப்பார், ஆனா அவர் பார்த்த இடத்த வாழ வைப்பார். அதான் குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படின்னு எல்லாருமே பெரியவங்க அந்த காலத்துல சொல்லி கொண்டு இந்த குரு பயிற்சி என்ன செய்யுதுன்னா ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்வியல் மாற்றத்தையே தலைகீழ மாற்ற போகுது. இப்பதான் எவன் கீழே இருக்க மேல வரப்போறான், மேல இருக்க கீழே வரப்போறான் அப்படின்றது இந்த குரு பயிற்சி. அமெரிக்கா பொருளாதாரம் வீழ்ச்சினா அப்ப தங்கம், டாலர் எல்லாம் குறையும், எல்லாம் குறையும், எல்லாம் மாறும். கோயிலுக்கு போய் ஆலயங்கள் போய் வழிபாடு பண்றதுங்கிறத விட சாமியினுடைய அருள் நமக்கு முதல்ல கிடைக்கணும். அப்பதான் நம்ம போறதுக்கே ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அந்த ஒரு அமைப்பை அதிகமான ஆலய வழிபாடுகளை இயல்பாவே குரு பயிற்சி கொடுத்துரும். குரு பயிற்சி அப்படின்னும் பொழுது உள்ள சிவன் ஆலயத்தில் இருக்கக்கூடிய நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குருவை வணங்கணுமா, தட்சிணாமூர்த்தியை வணங்கணுமா? நவகிரகத்தில் இருக்கிற குரு வேறு, இதுல நம்ம கடகத்தில் வரக்கூடிய அந்த குரு வேறு. நவகிரகத்தில் இருக்கிற கிரகம் அது நவகிரகங்களில் ஒன்று, ஆனால் இது ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். இந்த நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையட்டும். இந்த பதிவை பார்த்து கொண்டு இருக்கிற உங்க மனசுல ஏதேனும் கஷ்டங்கள் இருந்ததுன்னா அது பனி போல விலகட்டும் என்று இறைவனை வேண்டிக் கொண்டு இந்த பதிவை தொடங்குகின்றோம். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவோ மகேஸ்வரக, குரு சாட்சாத் பரபிரம்மம், தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. குருவை நம்பினோர் கைவிடப்படார், குருவருள் இல்லையேல் திருவருள் இல்லை, எல்லாருக்குமே தெரிந்த விஷயம். அதனால உங்களுக்கு குருவாக இருக்கக்கூடிய யாரேனும் இப்பொழுது உங்கள் நினைவுக்கு வந்தா கண்டிப்பா அவங்களுக்கு மரியாதை செலுத்துங்க, அவங்களுக்கு உங்க அன்பை எப்பவுமே வெளிப்படுத்துங்க. ஏன்னா அவங்களுடைய வழிகாட்டுதல் இருந்ததுன்னா நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை வளப்படும். அந்த வகையில உலகத்தையே ஆளக்கூடிய குரு பகவானினுடைய பெயர்ச்சி, அதுவும் குறிப்பாக திருக்கணித முறைப்படி நடைபெற இருக்கக்கூடிய குரு பெயர்ச்சியினுடைய பலன்களை தெரிஞ்சுக்க போறோம். இதுல பொதுவான பலன்கள், உலகத்திற்கான பலன்கள், குறிப்பிட்ட மனிதருக்குரிய ராசி சார்ந்த பலன்கள், நட்சத்திரம் சார்ந்த பலன்கள், லக்னம் சார்ந்த பலன்கள், இதை எல்லாவற்றையும் அலசி ஆராய்வதற்கு இன்றைக்கு ஆஸ்ட்ரோல 3 வல்லுநர்கள் வந்திருக்காங்க. இன்றைக்கு இந்த குரு பெயர்ச்சி பலன்களை அவங்க கிட்ட தான் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வாங்க முதல்ல அவங்களை நம்ம சந்திக்கலாம். முதலாவதாக இங்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய ஜோதிட துறையில 20 வருடங்களுக்கும் மேலாக, குறிப்பாக கரூர் மக்கள், கரூரில் ஜோதிடம் எதிர்பார்த்து வரக்கூடிய மக்களின் மனதில் நிலைத்திருக்கக்கூடிய சிம்ம நாயகி கரூர் மணிமேகலை அவர்களை இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். வணக்கம்மா. ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் கரூர் அஸ்ட்ரோ மணிமேகலையின் அன்பான வணக்கம். அடுத்து நாம் சந்திக்க இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் கிட்டத்தட்ட 45 வருடங்களுக்கு மேலாக ஜோதிடத்தின் மூலமாக மக்களின் வாழ்விற்கு வளம் அளித்துக் கொண்டிருக்கக்கூடிய மதுரையை சார்ந்த வாசியோக ஜோதிட அரசு மரியாதைக்குரிய டாக்டர் பொன்னையா சுவாமிகள் அவர்களை சந்திக்கலாம். ஐயாவிற்கு வணக்கம். வணக்கம். நிறைவாக இந்த நிகழ்ச்சியில நம்ம சந்திக்க இருக்கக்கூடிய நபர் யதார்த்த மனிதர், மனதில் பட்டதை பட்டபடி சொல்லக்கூடிய ஒரு மிகச்சிறந்த நபர். மிக சிறப்பா நம்ம சொல்லணும்னா சேலம் ஆட்டையாம்பட்டியை சேர்ந்த ஜோதிடர் ஈஸ்வரன் ஐயா அவர்களை நம்ம இன்றைக்கு சந்திக்க இருக்கின்றோம். ஐயாவிற்கு வணக்கம். இந்த மூவரும் இருந்து இந்நிகழ்ச்சியில குரு பெயர்ச்சி பலன்களை, அதுவும் இந்த உச்ச குரு பெயர்ச்சி பலன்களை எங்களுக்கு சிறப்பா கொடுக்கணும்னு அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம். முதல்ல இந்த குரு பெயர்ச்சி, இது உச்ச குரு பயிற்சின்னு சொல்றாங்க, குரு பயிற்சின்னு சொல்றாங்க, இது எப்போ நிகழ்கிறது, திருக்கணித முறைப்படி எந்த நேரத்தில் நிகழ்கிறதுங்க ஐயா? வணக்கம். ஆசை அஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கு என்னுடைய முதற்கண் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது இந்த உலகத்தில் யாராக இருந்தாலும் ஆசான் இல்லாமல் ஒன்றும் சாதிக்க முடியாது. மாதா பிதா குருன்னு சொல்லுவாங்க. இப்போ மாதா பிதா அதுக்கடுத்து குருன்னு தான் சொல்லியிருக்காங்க, அப்புறம் தான் கடவுளை சொல்லியிருக்காங்க. இப்போ நிறைய பேர் விளையாட்டுக்காக நினைப்பாங்க, ஏன்னா கடவுளை கடைசியில் சொன்னாங்க அப்படின்னா. ஏன்னா இந்த மாதா பிதாகிட்ட நம்ம தெரிஞ்சுக்கிட்டதை குரு மூலியமாக கடவுளை தெரிஞ்சுக்கிறோம், அப்புறம் தான் நம்ம கடவுளை அடைய முடியும். அதனால தான் அந்த வாக்கியத்தை கடைசியில் வச்சாங்க. அதனால் குரு இல்லாமல் எதுவும் நடக்காது. இது குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படின்றாங்க. இன்றைக்கி இந்த உலகமே
இன்னைக்கு இந்த ஜோதிட ரீதியாக எல்லாரும் விரும்புகிறது இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும், என் ராசிக்கு எப்படி இருக்குன்னு எல்லாருமே நினைக்கிறாங்க. நாம் அதுக்கு தகுந்த மாதிரி சில நல்ல கருத்துக்களை சொல்ல போகிறோம். அப்படி நம்ம பார்க்குற போது நம்ம திருக்கணித பிரகாரம் நம்ம இந்த குரு பயிற்சியானது நமக்கு வந்து 1/6/2028 வைகாசி மாதம் 18ஆம் தேதி திங்கட்கிழமை குரு பயிற்சி ஆகும். இது வந்து நம்ம திருக்கணித பிரகாரம். வாக்கியத்து பிரகாரம் நமக்கு ஆகணும்னா 26/5/2026 வைகாசி 12ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை குரு பயிற்சி ஆகும். இதுதான் நம்ம ஒரு ரெஃபரண்ட்டு. நம்ம அது கோவில் பஞ்சாங்கம். பாக்கி பஞ்சாங்கம் என்பது திருக்கணிக்கிறது வந்து அது துல்லியமாக விஞ்ஞான ரீதியாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட பஞ்சாங்கம். அதெல்லாம் கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கும், அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. அப்போ இந்த குரு யாருக்கெல்லாம் நன்மை செய்யும் அப்படின்னு எல்லாரும் ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போ என்னை பொறுத்தவரையிலும் இப்போ ஒரு மேச ராசிக்காரருக்கு இப்போ குரு பயிற்சி ஆச்சுன்னா நம்ம மிதுனத்தில் இருக்கிற குரு கடகத்துக்கு வந்துடுவார். அப்போ கடகத்துக்கு வரும்போது மேஷத்துக்கு 4ஆம் இடத்துல தான் குரு இருப்பார். அப்போது 4ஆம் இடத்துல குரு இருந்தால் அவ்வளவு சுபிட்சம் இல்லை அப்படிங்கிறாங்க. ஏன்னா குரு இருந்த இடத்த நமக்கு வந்து கெடுப்பார், ஆனால் அவர் பார்த்த இடத்த வாழ வைப்பாருங்க. அதான் குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படின்னு எல்லாருமே பெரியவங்க அந்த காலத்தில் சொல்லி கொண்டு இருக்கிறார். அப்போ நம்ம இந்த குரு 4ஆம் இடத்துல இருக்குன்னா 4ஆம் இடம் தான் சுகம், வண்டி, வாகனம், தாய் எல்லாத்தையும் குறிக்கிறது. அப்போ இதில் நம்ம ஏதாவது மற்ற அந்த மாதிரி ஒரு வாகனம் அல்லது ஒரு தாய் இவைகளை நம்ம அதில் ஒரு மனை கட்டுதல் அல்லது மனை வாங்குதல் இதெல்லாம் நம்ம அந்த இடத்த தெரிஞ்சுக்க போகிறோம். மிக்க நன்றி ஐயா. குரு பயிற்சி எந்த நாள்ல எந்த நேரத்துல நடக்குதுன்னு ரொம்ப அழகா எங்களுக்கு எடுத்து சொன்னீங்க. ஆனா எங்களுக்கு ஒரு கேள்வி இருக்குங்க ஐயா. குரு பயிற்சினா என்ன? இப்ப வரக்கூடிய இந்த பயிற்சியை உச்ச குரு பயிற்சி அப்படின்னு சொல்றாங்க. இந்த ரெண்டுத்துக்கும் வேறுபாடு இருக்குங்களா? ஆஸ்கஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ குரு பயிற்சியை பற்றி நம்ம பார்க்குறோம். இப்போ 2026 ஜூன் மாதம் 1ஆம் தேதி இரவு குரு மிதுனத்திலிருந்து கடகத்துக்குள்ளே வர்றார். இப்போ 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அவரவர் ஜாதகத்தில் குரு இருந்த இடத்திற்கு அடுத்த இடத்துக்கு போயிடுவார். 12 வருஷம் கணக்கு. ஏன்னா வருஷத்துக்கு ஒரு ராசியில் போவார். ஒவ்வொரு ராசி சக்கரத்துலையும் அவரவர் தனி மனித ஜாதகத்தில் அவங்க குரு இருந்த இடத்துல இருந்து கரெக்டாக நீங்கள் மனிதனுடைய இயல்பானதை சரியாக பார்த்தீங்கன்னா இந்த குருனுடைய மூலம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த குரு வந்து காலபுருஷனுடைய தகப்பன் ஸ்தானாதிபதி அப்படின்னு பேர். ஆனால் அது மட்டும் இல்லை, அந்த காலபுருஷ தத்துவத்தில் என்ன இருக்குன்னா 9ஆம் இடம் தகப்பன் ஸ்தானம். ஆனால் அங்கே தான் தெய்வத்தினுடைய அனுக்கிரகம் அங்கே தான் இருக்குது, இறையொருள் அங்கே இருக்குது, குருமார்களுடைய அனுக்கிரகம் இருக்குது, செல்வம் இருக்குது, நீதி இருக்குது, நிதி இருக்குது, சகலமும் அந்த 9ஆம் இடத்துல தான் இருக்குது. அப்போ இந்த நவக்கிரகங்களில் இந்த குருவுக்கு ஏன் வெரி இம்பார்ட்டண்ட் கொடுத்தாங்க அப்படின்னா, இப்போ நம்ம எல்லாருமே தகப்பனார் இல்லாமல் நம்ம பிறக்க முடியாது. அப்போ ஒரு தகப்பனாருக்கு நம்ம பிள்ளையாயிரும். சரி, 12 வருஷத்துக்கு ஒரு முறை பாருங்கள் பருவம் மாறும். நீங்கள் 12 வயசில் ஒரு பையன் வந்து பெரிய மனுஷன் ஆயிடுவான், ஒரு பிள்ளை பெரிய மனுஷன் ஆகும் இல்லையா? அப்போ இந்த குருவினுடைய நிலை வந்து வெரி இம்பார்ட்டன்ட். இது மட்டும் இல்லை, நம்ம வாழ்க்கையினுடைய முக்கியமான மாற்றங்கள் அனைத்துக்குமே குரு பகவான் தான் காரணம். இப்போ குப்பையில் இருந்தவன் கோபுரத்துக்கு போகிறவன் இருக்கான், மேலே இருக்கவங்க கீழே வர்றது இருக்காங்க இல்லையா? இப்போ பருவத்துக்கு தக்கவாறு காலதேச வர்த்தமானத்துக்கு தக்கவாறு வாழ்வியலில் ஒரு தனிமனிதனுடைய வாழ்க்கையும் சரி உலகியலையும் சரி உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து 84 லட்சம் யோனிப்பதத்துக்கும் ஒரு மர்மலட்சியோ அல்லது வாழ்க்கையினுடைய மாற்றத்தையோ முன்னேற்றத்தையோ உயர்வை கொடுக்கறது குரு தான் காரணம். இப்போ அண்ணன் சொன்னது மாதிரி குரு பார்க்க கோடி புண்ணியன்றான் இல்லையா? இவர் பார்க்குற இடத்துக்கு அவ்வளவு மகிமை. அப்போ அவர் பார்வைக்கு எவ்வளோ சிறப்பு இருக்குது. அப்போ அந்த பார்வையை பெறக்கூடிய வீடுகள் எது அப்படின்னு பார்க்கணும். ஆனால் அதுக்கு முன்னாடி இன்றைக்கி உலகியலில் என்ன நடந்துக்கிட்டு இருக்குது சமீப காலமாக அப்படின்னா, இப்போ சனி பகவான் வந்து மீனத்தில் இருக்கார், அது ஒரு ஜலராசி இல்லையா? சரி, அவர் ஜலராசிக்கு வந்துட்டார். இப்போ குரு வந்து ஜலராசிக்குள்ள நுழைய போகிறார். இந்த குருவுக்கு 9ஆம் இடத்துல தான் சனி நிற்கிறார். ஆனால் இவங்க இருக்கிற இடம் வந்து காலபுருஷனுடைய 4-12. அப்போ உலகத்தினுடைய மிகப்பெரிய ஒரு புரட்சி அப்படின்றது இந்த குருப்பெயர்ச்சியில் தான் இருக்குது. அப்போ உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு புரட்சி அப்படின்றது இந்த வருஷம் 2026 குருப்பெயர்ச்சியில் புரட்சி இருக்குது. இதில் எப்படி இருக்குன்னா, சனி அடுத்து பயிற்சி ஆகிறது இல்லை, ஆனால் ராகு அது பயிற்சி நமக்கு இருக்குது. ராகு மகரத்துக்கு வந்துடுவார், இப்போ கும்பத்தில் இருக்கார்.
அப்போ இப்போ குருவுக்கு திரிகோணத்தில் மிதுனத்தில் குரு இருக்கும்போது திரிகோணத்தில் ராகு இருந்தார். இப்போ குரு கடகத்துக்கு வந்து திரிகோணத்தில் சனி பகவான் வந்துறார். இப்போ இது ஒரு பெரிய மாற்றம் தான். சரி, வளைகுடா போர் அப்படின்றதுல மக்களுக்கு தேவையான ஒரு மாற்றம் அப்படின்றது வேணும் இல்லையா? ஆனால் அது கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா இந்த அணிசேரா நாடுகள் அப்படின்றது உலகத்தில் சில நாடுகள் என்ன செய்யும், ஒன்று கூடி எடுக்கக்கூடிய முடிவுனால இந்த உலகத்தினுடைய ஒட்டுமொத்த பொருளாதார மாற்றத்துக்கு வித்திட்டோம். குறிப்பிட்ட இப்போ வந்து நம்ம எல்லாருமே ஒரு ஏகாதிபத்தியத்தினுடைய இதில் இருக்கிற மாதிரி ஒரு கட்டுக்கோப்பு இருக்கு இல்லையா, இதை உடைக்கக்கூடிய காலகட்டம் தான் இந்த குருப்பெயர்ச்சி. இதனால நம்ம நாட்டுக்கு நன்மை விளையுமா எப்படிங்க? இது இந்தியாவுடைய தனித்தன்மை என்றைக்குமே அது மாறாது. இந்தியாவுடைய ஏன்னா இந்தியாவுடைய குறியீட்டு ராசியே மகரம் தான். இப்போ உலக நாடுகள் அத்தனைக்குமே முன்னிலையிலிருந்து ஒன்று சேர்த்து ஒரு புரட்சி பண்ண போவதே இந்தியா தான். ஆனால் இந்த குரு பயிற்சி என்ன செய்யுதுன்னா, ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்வியல் மாற்றத்தையே தலைகீழாக மாற்ற போகுது. இப்போ தான் வந்து எவன் கீழே இருக்கவன் மேலே வரப்போகிறான், மேலே இருக்கவன் கீழே வரப்போகிறான் அப்படின்றது இந்த குரு பயிற்சியில் இருக்குது. பட் அமெரிக்காவுடைய பொருளாதாரத்தில் மிகப்பெரிய அடி விழுகுன்றது இந்த குரு பயிற்சியில் தெரிஞ்சுக்கும். அமெரிக்காவுடையது அமெரிக்கா பொருளாதாரம் வீழ்ச்சினா அப்ப தங்கம், டாலர் எல்லாம் குறையும், எல்லாம் குறையும், மாறும், எல்லாம் மாறும். இப்போ அமெரிக்காவுடைய பொருளாதார அடி ஆயிடுச்சுன்னா டோட்டல் காலி தானே. அமெரிக்கா வந்து பல நாடுகளுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளேயே வந்து நிப்பாட்டிடுவாங்க. அப்போ உலக நாடுகளில் இருக்கக்கூடிய மற்ற நாடுகள்லாம் ஒரு அணி சேர்ந்து எதிர்கால வளர்ச்சிக்கு என்ன செய்கிறது அப்படின்னு ஒரு திட்டம் போடுவாங்க. அதில் என்ன புரட்சி வரும்? இப்போ டெக்னிக்கல் லைனில் பெரிய புரட்சி வரும். ஏன்னா அதே வாகன தயாரிப்பு இருக்கு இல்லையா, இது மிதமிஞ்சி போய் அதில் ஒரு கட்டுப்பாடு கொண்டு வர வேண்டியது இருக்கும். ஏன்னா அதே மாதிரி கட்டுமான பொருட்களுடைய விலை வந்து கொஞ்சம் கூடுறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. ஏன்னா அப்போ இரும்பு உலோகம் இருக்கு இல்லையா, அது மிதமிஞ்சிய நிலையில் வந்து உற்பத்தி திறன் வந்து கூடும். ஏன்னா உலோகங்கள் புறாமே செம்பு, தாமிரம், பித்தளை இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த 2026 ஒரு புரட்சிகரமான ஒரு பெருக்கத்துக்கு வந்து நின்றோம். அப்போ மற்ற உலோகங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மரியாதை தங்கத்துக்கு இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி இதாங்க. இப்போ பெரிய கேள்வி அதுதான். என்ன? ஆமாம், இப்போ போயிடுச்சுல. 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து குரு கடகத்தில் வரும்போது அது உச்ச நிலை. நீங்கள் ஒவ்வொரு இந்த 12 வருஷத்துக்கு அடுத்து ஒரு 12 வருஷம் பாருங்களேன், இதில் ஒரு பெரிய எழுச்சியும் மாற்றமும் உலகத்தில் நிச்சயமாக இருக்கும். அப்போ இது என்னென்னலாம் மாற்றம் வரும்? இந்த குரு கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு போகிறதுக்குள்ள பல தலைவர்கள், உலகத் தலைவர்கள் உண்டு இல்லை நினைக்கிறோம். சும்மாலாம் இல்லை, பல பேர் இதில் காணாமல் போகிறாங்க. இந்த உச்ச குரு பெயர்ச்சி அப்படின்றது பெரிய புரட்சியை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாட்டு நிலையை பத்தி ஓரளவு தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ வீட்டு நிலையை பத்தி நான் உங்ககிட்ட கேட்கணும். இப்போ இந்த குரு பெயர்ச்சிக்கு 12 ராசிக்காரர்கள்ல யாரெல்லாம் அவசியம் ஆலயம் செல்லணும், இல்ல எல்லோருமே செல்லணுமா? அன்றைக்கு என்ன மாதிரியான ஒரு வழிபாடு நம்ம செஞ்சோம்னா அந்த குருவினுடைய முழு பலன் நமக்கு கிடைக்குமா? அதை பற்றி சொல்லுங்களேன். இப்போ ஜூன்ல வரக்கூடிய குரு பயிற்சி பலன் அப்படிங்கிறது வந்து என்ன முறையில் வழிபாடு அப்படிங்கிறது, நம்ம கோயிலுக்கு போய் ஆலயங்கள் போய் வழிபாடு பண்ணுறதுங்கிறத விட சாமியினுடைய அருள் நமக்கு முதல்ல கிடைக்கணும். அப்போதான் நம்ம போகிறதுக்கே ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அந்த ஒரு அமைப்பை அதிகமான ஆலய வழிபாடுகளை இயல்பாகவே குரு பயிற்சி கொடுத்துரும். ஏன்னா நீங்கள் ஆரம்பத்திலே கேட்டீங்க இல்லையா, உச்ச குரு என்ன பண்ணும், உச்ச குரு பயிற்சின்னு ஒரு விஷயம் சொன்னீங்க இல்லையா. அப்போ புனிதத்தன்மையான குரு பயிற்சின்னு அர்த்தம். அது எங்கே இருக்குது? காலபுருஷ தத்துவப்படி வீடுங்கிற இடத்துல தான் இருக்குது. அப்போது குடும்பம் சார்ந்து குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் நிவர்த்தியாகி இயல்பாகவே மக்கள் மனமகிழ்ச்சியோடு வாழக்கூடிய அடிப்படை பொருளாதாரம் என்னங்க? சாப்பாடு தான். அப்போது இந்த பொருட்களுடைய உற்பத்தி அப்படிங்கிறதெல்லாம் விளைநிலங்களில் அதிகமான ஒரு அமைப்பாக இயல்பாகவே கொடுக்கும். அப்போ நமக்கு சாப்பாடு தான் ரொம்ப முக்கியம், சாமி 2வது தான். அப்படி எடுக்கும்போது அனைவருக்கும் சாப்பிடக்கூடிய பொருட்கள் அப்படிங்கிறது அதிகமான விளைச்சலை கொடுக்கும்போது வீட்டில் வந்து மனமகிழ்ச்சிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும், அது இயல்பாகவே. அப்போ மக்கள் கவலை இல்லாமல் வாழ்கிறதுக்கு உண்டான குரு பயிற்சி இது. நீங்கள் வழிபாடு அப்படின்னு எடுக்கும் பொழுது இதுவரைக்கும் போன ஒரு வருஷமாக அனுபவிச்சுட்டு இருக்கிற விஷயம், குருவுக்கு திரிகோணத்தில் ராகு இருந்தார். அப்போ என்னென்னா நீங்கள் என்ன குருவினுடைய அனைத்து விஷயங்களும் ராகு வந்து கிராஸ் பண்ணிடுவார். இந்த வைப்ரேஷன் தான் வேலை செஞ்சுட்டு இருந்திருக்கும். அப்போ அது குரு சண்டால யோகம் மாதிரி ஒரு விஷயந்தான் வேலை செய்யும். அப்போ முரண்பாடான அதனால தான் ஆலயங்கள், ஏகப்பட்ட ஆலயங்கள் இடிக்கிறதுக்கு ஒரு காரணமாலாம் இருந்துச்சு. போன ஒரு வருஷ குரு நிறைய ஆலயங்கள் இடிக்கப்பட்டது, மன்னர்னாலேயே. அப்படிங்கும்போது இப்போ வந்திருக்கிற குரு அது எல்லாத்துக்கும் பதில் சொல்லும்.
அப்போ முதல்ல இறைவன் தன்னை காத்துக்கவும் தன்னை வழிபடக்கூடியவர்களுக்கான வழிநெறிகளை வகுத்து கொடுக்கவே அந்த 1 வருஷம் குருவுக்கு சரியா இருக்கும். அப்போ இதற்கெல்லாம் நாம் துணை நின்றாலே நமக்கு சுபிட்சம் கிடைக்குங்கிறது தான் கான்செப்ட். அதை விட நாடியில சொல்லுவாங்க 4ஆம் இடத்துல குருவோ சுபகிரகங்களோ இருக்கும் பொழுது இறைவன் வாழக்கூடிய வீடுமா. அப்போ இப்போ வந்திருக்கக்கூடிய குரு நம்மளுடைய குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது நிறைய விஷயங்கள் வரும். அவங்க குலதெய்வத்தை அதிகமாக கும்பிட ஆரம்பிப்பாங்க. இன்னொன்று என்னென்னா நிறைய கோயில்கள் கும்பாபிஷேகங்கள் போக்குவரத்தெல்லாம் நிறையா நடக்கும். ஏன்னா குருவுக்கு திரிகோணத்தில் சனி இருக்குது. இத்தனை ராகு இருந்தது இல்லையா, இப்போ குருவுக்கு திரிகோணத்தில் சனி தான் இருக்காரு. அப்போ என்னென்னா நிறைய குடமுழுக்கு விசேஷங்கள் நடக்க போகுது. நிறைய விஷயங்களை கோவில் சார்ந்து ஆன்மீகம் சார்ந்து இருக்கக்கூடிய ப்ராப்ளங்களை இதுதான் நெறி, இப்படி தான் கும்பிடணும், இப்படி தான் வழிபாடு பண்ணணுங்கிற இப்போ நீங்கள் யூடியூப்பை திறந்தா நிறைய பரிகாரங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் விதிமுறைப்படி வழிபடக்கூடிய அமைப்பெல்லாமே இப்போ வரக்கூடிய குரு பயிற்சிக்கு கிடைக்கும்பா. நிச்சயமா. ஈஸ்வரன் ஐயா, உங்ககிட்ட ஒரு கேள்வி. இந்த குரு பயிற்சின்னு இல்லை, பொதுவாக இப்போ இருக்கக்கூடிய இந்த சோஷியல் மீடியாவை பார்த்துட்டு எல்லா கோயில்களுக்கும் கூட்டமாக மக்கள் போக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி பார்க்கும் பொழுது குரு பயிற்சி அப்படின்னும் பொழுது உள்ள சிவன் ஆலயத்தில் இருக்கக்கூடிய நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குருவை வணங்கணுமா, தட்சிணாமூர்த்தியை வணங்கணுமா, எந்த வழிபாடு மேற்கொள்ளணும், எந்த ஆலயம் போகணும்னு மக்களுக்கு நிறைய கேள்வி இருக்கும். உங்களுடைய பார்வையில் இதை நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? குருங்கிறது வேற, தட்சிணாமூர்த்திங்கிறது வேறு. நவகிரகத்தில் இருக்கிற குரு வேறு, இதில் நம்ம கடகத்தில் வரக்கூடிய அந்த குரு வேறு. அதனால் ரெண்டும் ஒன்று அல்ல. நவகிரகத்தில் இருக்கிற கிரகம் அது நவகிரகங்களில் ஒன்று. ஆனால் இது இந்த உலகத்தை படைத்த சிவன். தட்சிணாமூர்த்தி என்பது வருது. ஏன்னா அவர் ஜனகாதி முனிவர்கள் 4 போதனை செய்தார், ஆலமரத்துக்கடியே போதனை செய்தார். அதனால் அவர் இறைவன், இந்த உலகத்தை படைத்தவர். கிரகம் என்பது நவக்கிரகத்தில் இருக்கிற குரு என்பது இறைவனால் படைக்கப்பட்டது. அவர்கள் அவருடைய கடமையை செய்கிறார்கள். நவக்கிரகத்தில் குரு கடமையை செய்கிறார். ஆனால் இந்த குரு செய்கிற பாவத்தை நல்லதை கூட அவரிடம் சரணடைந்தால் நல்லாகும். அப்ப இந்த நவகிரகத்துல இருக்கக்கூடிய குருவிற்கான பயிற்சி தான் இப்ப நடைபெறுகிறது சரிங்களா? அப்போ எந்த ஆலயத்துல நவகிரகம் இருந்தாலும் அங்க போய் நம்ம வழிபாடு செய்யலாம், தாராளமா குரு பகவானை வழிபடலாம். இப்போ நவக்கிரகங்கள் பெரும்பாலும் 9 நவக்கிரகங்கள் இருக்கு. அடுத்தது இந்த பொதுவா ஜென்ரலா அப்படின்னு பார்க்கணும்னா இன்னைக்கு கடகத்துல தான் குரு இருக்கார். இப்போ காலபுருஷ தத்துவத்துக்கு விருச்சிகத்தை குரு பார்ப்பார், மகரத்தை பார்ப்பார், மகரத்தை பார்ப்பாரு, சனியை குரு பார்ப்பார். அது 9ஆம் பார்வையா மேனத்தில் இருக்கிற சனி பார்ப்பார். சனி பார்க்குற இடத்த குரு பார்க்க மாட்டார், குரு பார்க்குற இடத்த சனி பார்க்க மாட்டார். சனி பார்த்த இடத்தை நம்ம எக்காரணத்தை கொண்டு கெடுப்பார். பகவான் குரு பகவான் இருக்கும் இடத்தை கெடுப்பார், பார்க்குற இடத்த வாழ வைப்பார். இப்போ அவருக்கு 2த்துக்குள்ள ஒரு கனெக்ஷன் இல்லை. காலபுருஷ தத்துவ பிரகாரம் 8ஆம் இடம் என்பது மறைபொருள். 8ஆம் இடம் என்பது மறைபொருள். அடுத்து 8ஆம் இடம் என்பது ஆயில். அப்போ அதை குரு பார்க்குறார். இங்க நம்ம நாட்டுல மறைக்கப்பட்ட பொருள்கள், அதாவது மறைந்து கிடந்த பல விஷயங்கள் வெளியே வரும், ரகசியம் உடைக்கப்படும் கட்டாயமாக. அடுத்தது ஐயா தான் சொன்னாங்க, மகரம் என்றால் இந்தியா. அப்ப இந்தியாவை குரு பார்க்கிறார், குரு பார்க்கிறார். அப்ப குரு பார்க்கிற போது இந்தியா சுபிட்சம் அடையும். எந்த வல்லரசு நாடுகளிடமும் அடிமையாக போக வேண்டிய அவசியம் இருக்காது. மிக திறமையான ஒரு நிகழ்ச்சி நல்லதாக நடக்கும். அது எத்தனை போர் வந்தாலும் அதை பற்றி கவலை இல்லை. 3ஆம் உலகப் போர் வந்தாலும் இந்தியா தன்னைத்தானே காத்து கொள்ளக்கூடிய வலுவை குரு பகவான் கொடுக்கும். ரொம்ப நன்றிங்க ஐயா. நமக்குன்றதை விட நம்ம நாட்டுக்கு நல்லது நடக்க போகுதுன்னு கேட்கவே நமக்கு மகிழ்ச்சியா இருக்கு. இதுல குறிப்பா எந்தெந்த துறைகள், மாணவர்கள், ஆரோக்கியம், இந்த மாதிரி பொதுவான விஷயங்கள்ல என்ன வளர்ச்சி இருக்கும்? ஜென்ரலா இது என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இப்ப நம்ம ஈஸ்வரையா ஒரு விஷயத்த சொன்னார். நீங்கள் கேட்ட கேள்வி அருமையான கேள்வி. பிரகஸ்பதினா யார், தட்சிணாமூர்த்தினா யார்? அதாவது தட்சிணாமூர்த்தி என்பவர் தென்முகமாக சனாதி முனிவர்களுக்கு தீட்சை கொடுப்பதற்காக மோனதவத்தில் வீற்றிருக்கும்போது யுகங்கள் பல கடந்து, அப்போ யுகங்கள் பல கடந்துருது. கடந்தவுடனே பார்வதி என்ன செய்கிறா, அம்மா என்ன செய்கிறா, மன்மதனை கூப்பிட்டு உங்கள் அப்பாவை கொஞ்சம் உசுப்புடா அப்படின்றா. இவனுக்கு தெரியும் இன்றைக்கி நம்ம சாம்பலாகிறோம்னு. ஏன்னா தாய் சொல்ல தள்ள முடியுமா? எடுத்துட்டார், மலர்கடையை தொடுத்துட்டார். நெற்றுக்கண்ணை திறந்து, அதாவது பட்ட உடனே நெற்றிக்கண்ணை திறந்து எரிக்கப்பட்டது யாருன்னா மன்மதன் தான். எதுக்குன்னா இந்த சனாதி முனிவர்கள் இருக்காங்க இல்லையா,
இவங்களுக்கு தீட்சொற்பு என்ன, அதாவது சுத்தமான துறவி, சாது, யோகி, சன்னியாசி இந்த மாதிரி இருக்கிறவன் தான் தட்சிணாமூர்த்தியை கும்பிடணும். ஏன்னா மன்மதனை ஏன் எரிச்சாங்க? எந்த விதமான நிகழ்வு ஆசை கூட அவனுக்கு இருக்கக்கூடாது, உலகப்பற்றுன்றதே இருக்கக்கூடாது. அவன் தான் தட்சிணாமூர்த்திகிட்ட போகணும். நம்மால் என்ன செய்கிறாங்க, பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை சாமி, தட்சிணாமூர்த்திக்கு சுண்டக்கல்லை போடு. சாமி எங்கள் அம்மா என் சொத்தை எழுதி தர மாட்டேங்குது, சுண்டக்கல்லையை போடு. சாமி என் பொண்டாட்டி ரொம்ப நீ குடும்பத்துறா, தட்சிணாமூர்த்திக்கு சுண்டக்கல்லையை போடு. இதில் பொம்பளையே தான் ரொம்ப நியாயம். வீட்டில் புருஷங்களோட கொஞ்சம் இதாக இருந்துக்கும், சண்டையாக இருக்கும். உடனே வியாழக்கிழமை போய் தட்சிணாமூர்த்தி அந்த சுண்டக்கலையை போட்டு அவர் பார்ப்பார், இன்னையிலேருந்து உனக்கு பற்றற்ற ஆசையை தருகிறேன் அப்படின்னு கொடுத்துருவார். அதான் செய்வார். அவர் வாங்கினது தானே செய்வார், வேற என்ன செய்ய போகிறாரு? அப்போ தட்சிணாமூர்த்தி கும்பிட்றவன் பூரா பாருங்கள் புருஷன் முன்னாடி பிரிஞ்சவனு இருக்கான். நல்லா தெரிஞ்சுக்குங்க, எதுவுமே இல்லாமல் போனவன் இருக்கான். அப்போ நீ எதுக்குடா அங்கே போகணும்? ஏன்னா பிரகஸ்பதி வேறு. பிரகஸ்பதி என்ன, அதாவது வடக்கு பிரதமையில் ஆபரணங்கள், பொன்னான ஆபரணங்களால் சூழப்பட்ட, அதாவது இந்திரனையும் குபேரனையும், அதாவது இந்திரனும் பிரம்மாவும் இந்திரனையும் இரு நிலைகளில் வைத்து நிற்கக்கூடியவர் தான் பிரகஸ்பதி. இந்திரனை யார்? செல்வத்துக்கு அதிபதி. பிரம்மா யார்? படைப்புக்கு அதிபதி. இந்த ரெண்டையும் செய்கிறது யார்? குரு. அப்போ இந்த குரு கடகத்துக்கு வந்து பூசத்தில் ஏறும்போது இந்த பிறப்பின் நிலை இருக்கு இல்லையா, இதுலேயே இந்த இப்போ நம்ம ஜீவராசிகள் பிறக்குது இல்லையா, இதில் ஏதோ ஒரு புரட்சி நடக்க போகுதுன்னு தான் அர்த்தம். இப்போ 5ல் கேது இருந்தது, சிம்மத்தில் இருந்த வரைக்கும் நீங்கள் பாருங்கள், உலகத்தில் எல்லா பதம் இந்த இன்ஃபர்டிலிட்டி ஹாஸ்பிட்டல் இருக்கு இல்லையா, IVF தான் எல்லா இடத்துலையும். இந்த 5ல் கேது வந்தோடனே குடிச்சிருச்சு. ஆனால் குரு வந்தவுடனே இதை அப்படியே உடைப்பார். ஏன்னா அதுவும் பூசத்தில் ஏறும்போது, பூச நட்சத்திரம் எப்படின்னா ஒரு அற்புதமான நட்சத்திரம். 27 நட்சத்திரத்திலே அதி அற்புதமானது பூசம். 27 நட்சத்திரத்திலேயே இந்த பூச நட்சத்திரக்காரர்கள் கேட்டாங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சி. அது நிறைய நாங்கள் சொல்லியிருக்கோம். அதில் என்ன அப்படின்னா, பூச நட்சத்திரத்தினுடைய அதிபதி யாருன்னா சனி. இவர் வாயு தத்துவத்தின் அதிபதி. பூச நட்சத்திரம் அதிதேவதை யாருன்னா பிரகஸ்பதி. அப்போ அந்த பிரகஸ்பதியே பூச நட்சத்திரத்தில் ஏறுறாருன்னா இந்த உலகத்தில் எவ்வளோ பெரிய மாற்றங்கள் நிகழப்போகுது. இப்போ நாம் எப்பா கடல் சீற்றமடையும், புயல் வரும், எர்த்துக்கோக்கி நிலநடுக்கம் வரும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். எங்கே வரும்? எங்கே வரும்? எந்த இடத்துல வரும்? எப்போ வரும்? இப்போ நீங்கள் இது குறுப்பெயர்ச்சி ஆகிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஜப்பானில் இப்போ நிலநடுக்கம் நடந்துச்சு பார்த்தீங்களா, 7.4 மிகப்பெரிய ஒரு இது. ஏன்னா அடிக்கடி நிலநடுக்கத்தில் பாதிக்கப்படக்கூடிய ஊர் அதான். ஏன்னா இது சைனாவுடைய ஒரு பகுதி. நீங்கள் அமெரிக்காவில் பாருங்கள் நிலநடுக்கம் வராது, சூறாவளி தான் வரும். அப்போ இந்த இதில் இப்போ கடல் மட்டங்கள் பாருங்கள் உயரும். இந்த குறிப்பேச்சில் பாருங்கள் கடல் மட்டம் ஏற்கனவே உயர்ந்துக்கிட்டு இருக்கு, மேலும் உயரும். ஆனால் மக்களின் அடிப்படை வாழ்வியல் ஆதாரங்கள் பூராமே மாறும். நன்மையை தரக்கூடிய வகையில் புரட்சின்னு வந்துச்சுன்னா நன்மைக்கு தானே. ஆனால் இதில் இன்னும் ஒரு பக்கம், யாரா இந்த குறிப்பேச்சில் வந்து மக்கள் வழிபடக்கூடியது யாரை வழிபடலாம் அப்படின்ற ஒரு நிலை இருக்குது. இப்போ எல்லாத்துக்கும் ஒவ்வொரு லக்கணத்தில் பிறந்தவனும் இந்த தெய்வத்தை வழிபட்டா, அவனுக்குரிய தெய்வத்தை வழிபட்டா அவனுக்கு ஒரு நல்ல நிலை கிடைக்கணும். எங்களுக்கு அப்படி கிடையாதுங்க. குரு பயிற்சினா குரு கோயிலில் போய் நின்றுவோம், எல்லாரும் போய் அங்கே தான் நிற்போம் நாங்கள். ஆனால் இப்போ 2 விஷயம் இருக்குது. எப்படி அப்படின்னா, இந்த குரு பூச நட்சத்திரம்னா ஜீவசமாதி. அப்போ அவங்கவுங்க இருக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய மகான்களுடைய ஜீவசமாதியை இந்த குருப்பெயர்ச்சியில் வழிபட்டு அதில் என்ன செய்யணும், அந்த மகான்களுடைய ஜீவசமாதியை வழிபட்டு, இவர் சனியை பார்க்குறாரு இல்லையா 9ஆம் பார்வையா, அந்த சனி உத்திரட்டாதியில் இருக்கார். அப்போ யாரெல்லாம் கோபூஜை பண்ணுறாங்களோ, பசுமாட்டுக்கு இறை கொடுக்குறாங்களோ, அல்லது சிவாலயத்தில் இருக்கக்கூடிய பைரவர் வந்து வழிபடுறாங்களோ, அவர்களெல்லாம் எவ்வளோ பெரிய கெடுதலான பிரச்சனையாக இருந்தாலும் அதிலிருந்து மீண்டு நன்மை அடைவார்கள். இது இந்த குருப்பெயர்ச்சிக்குரிய முக்கியமான ஒரு ஏதி. பசுவிற்கோர் வாயுரை கொடுத்துடணும். ஆமா, கண்டிப்பா. அதே மாதிரி ஜீவ சமாதிகளை அவங்கவுங்க இருக்கக்கூடிய பகுதிகளில் நிச்சயமாக ஒரு ஜீவ சமாதி இருக்கும். இப்போ நிறைய இடத்துல இருக்கு. இப்போ இங்கே மாயமா இருக்காங்க, இவங்க சேலத்தில் மாயமா இருக்காங்க. இவங்களுக்கு நெரூர் சதாசிவ பிரமேந்திரில் இருக்காங்க. ஆமாம், இப்போ எங்கள் இதில் எடுத்துக்கிட்டிங்கன்னா திருநெல்வேலி பக்கத்தில் வல்லநாடு சாதுசிதம்பரம் சுவாமியுடைய ஒரு சமாதி இருக்குது. ரொம்ப அற்புதமான சமாதி.
இந்த இப்போ ஆலய வழிபாட்டை விட ஜீவசமாதிகளுடைய வழிபாட்டை இந்த வருஷம் செய்கிறவன் பூரா நல்ல மலர்ச்சிக்கு வந்துடுவோம். எப்படி பாருங்கள். ஆமாம், படித்த இளைஞர்கள் இப்போ ஜீவசமாதி வழிபாட்டுக்கு போகிறாங்கன்னு வைங்களேன், அவன் அடுத்த நிமிஷம் பாருங்கள் வெளிநாட்டு வேலைக்கு போயிடுவான். எப்படி இப்படி ஒரு இது இருக்குது. இப்போ எத்துறை சார்ந்தவர்களாக இருந்தாலும் மகான்களை ஜீவசமாதிகளை சென்று வணங்கி பசுவிற்கு ஒரு வாயுரை கொடுத்தாங்கன்னா நிச்சயமா அவங்க துறைகள்ல அவங்க வளர்ச்சி பைரவர் வழிபாடும் பசுவுக்கு இறையும் கொடுத்து வாழணும். இந்த குறுப்பெயர்ச்சியில் ரொம்ப நிச்சயமா மாற்றம் உண்டு. இல்லை, பொதுவாக வளங்கள் அப்படின்றது இப்போ நம்ம உலகம்னு எடுத்துக்கிறோம். உலகத்தில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பகுதியில் தான் நம்ம வாழ்கிறோம். அந்தந்த பகுதி வாழ் மக்களுக்குரியது அந்தந்த இடத்துல இருந்து கிடைக்கணும் இல்லையா? அதில் இன்றைக்கி நமக்கு தெரிஞ்சதில் இப்போ சுத்தமாக பார்த்தீங்கன்னா இதுக்கு அடுத்து பாருங்கள், ஆஸ்திரேலியா, கனடா, இங்கிலாந்து இதனுடைய வளர்ச்சி அபார வளர்ச்சியாக இருக்கும். சரியா? இதில் சிங்கப்பூரில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் நடக்க போகுது. இதே மாதிரி தான் மலேசியாவில் வந்து பாருங்கள், அடுத்த இந்த குறுப்பெயர்ச்சிக்கு அக்டோபருக்கு பின்னாடி மலேசியாலேயும் ஒரு தொழில் புரட்சி இருக்கத்தான் செய்யுது. அப்போ இந்தியா இதுக்கெல்லாம் வந்து மேலே வரும், அதில் மாற்றம் இல்லை. சில இடங்கள் இப்போ நியூசிலாந்து இருக்குது, கலிஃபோர்னியா இருக்குது, ஜப்பான் இருக்குது, சைனாவுடைய ஒரு பகுதி இருக்குது. இதையெல்லாம் வந்து இந்த குரு பயிற்சியில் சில மாற்றங்கள் அந்த இடத்துல நடக்கத்தான் செய்யும். அமெரிக்கான்ற ஒரு நிலையை விட்டுட்டு மற்ற நாடுகள்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு புதிய நாணயத்தையோ அல்லது புதிய வழிமுறைகளையோ அல்லது புதிய தொழில் புரட்சிகளையோ பண்ணுறதுக்கு உண்டான இந்த குரு பயிற்சி நிச்சயமாக. ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா.